அண்ணா இளைஞ மண்டபம் தானே, நாளைக்கு மண்டபம் ஃப்ரீயா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கணும். இல்லண்ணா நாளைக்கு கல்யாணம் இருக்குண்ணே. கல்யாணம் இருக்கும். பிரியாணியா நெய்ச்சோறானே? பிரியாணி தானே. பிரியாணியா? சரி 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 சரி. உண்டோ நாளைக்கு பிரியாணி இருக்கே அப்படின்னு நாங்க சாப்பிட போன கல்யாண வீட்டுல ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. யாரு பண்ணாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கும் போது தான் சொன்னாங்க, கேண்டிட் கல்யாணம் ஒரு டீம் இருக்கு, அவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவரை பிடிச்சிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும் போது பர்த்டே எங்கேஜ்மெண்ட் வெட்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்குமே இவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட பட்ஜெட் பாத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கான பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட ஓன் டிசைன் இருந்தாலும் சொன்னா போதும், அதே மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அவங்ககிட்ட நிறைய டிசைன் இருக்கு, அதை நீங்க பாக்கணும்னா கீழே அவங்க ஐடி மென்ஷன் பண்ணதை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணணுமா மறக்காம கேண்டிட் கல்யாண் பேஜை விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஐடி நான் கீழே கொடுக்கேன், அவங்க நம்பரும் கொடுக்கேன், மறக்காம காப்பி பேசுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இந்த மாதிரி தான் ஊரு ஃபுல்லா நம்மள வந்து வயிற்றுக்கு ஓசி சோத்திங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுவா. வயர் பசிக்காண்டி சாப்பிட போற நம்மள ஓசி சோறுன்னு சொன்னா ஓசி சோறு தும்போ வாங்க. ஏலே அபு ஒரு ஏசு கல்யாணம் விட்டுருக்கான்னு பார்க்க போனோம், இன்னும் நாளை காணோம். அந்த கிறுக்க கூட்டத்தை பார்த்து சுட்டி வீட்டுல போய் கல்யாண வீடு நினைச்சு பிரியாணி கட்டாமலா கல்யாணம் பட்டி தீங்க அடிக்கிறாங்களா? பண்ணுங்க.